வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி தானியங்கள் சத்து மாவுக்கு ரெடி பண்ணுறோமா, கண்டிப்பாக வறுக்க வேண்டாம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தானியங்களை நம்ம வறுக்கும் பொழுது அதோடைய சத்துக்கள் குறைஞ்சு போயிடும். ஆனால் தானியங்களை வறுக்கும் பொழுது வாசனை நல்லா இருக்கும், ரொம்ப நாளைக்கு அந்த உணவை நம்ம சேமித்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஸோ சத்து வேணுமா சுவை வேணுமா அப்படின்றத நாம தான் முதல்ல முடிவு பண்ணிக்கணும். இப்போ தானியங்களை வறுக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம், அதாவது வேதியியல் மாற்றம் நடக்கும். இந்த வேதியியல் மாற்றம் தான் அந்த சுவையையும் அதோடைய வாசனையையும் கூட்டி கொடுக்கும். ஆனால் சத்துக்களை குறைச்சிடும். என்ன அப்படின்னா, அதோட முளைப்பு திறனையும் அதோட உயிராற்றல் தன்மையையும் குறைச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாசி பயிரையே எடுத்துக்கணும். இந்த பாசி பயிரை நம்ம வெயிலில் ஒரு 4 நாள் இல்லை 10 நாள் கூட நீங்கள் காய போடுங்க. நீங்கள் அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு 4 நிமிஷத்துக்கு இப்படி வறுத்தீங்கன்னா என்ன சூடு கிடைக்குமோ அதோட பல மடங்கு அதிகமான வெப்பத்தை அந்த தானியத்தில் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் பாத்திரத்தில் வீட்டில் வறுத்த அந்த தானியத்தை திருப்பி முளைக்க வைக்க முடியுமா? தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அது முளைக்குமா? முளைக்காது. இதே நீங்கள் 10 நாள் காய வச்சு அந்த தானியத்தை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு நீங்கள் எடுத்து முளைக்கட்டினீங்கன்னா முளைக்கட்டும். இதுதான் வித்தியாசம். ஸோ ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதாவது அடுப்பில் நீங்கள் ஒரு 4 நிமிஷம் சூடு பண்ண ஒரு தானியத்தோடைய முளைப்பு திறன், உயிராற்றல் தன்மை அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுது. இதே நம்மளுடைய சூரிய ஒளியில் அதிகமான வெப்பத்தில் நம்ம கொடுக்கும் பொழுது அதோடைய சத்துக்கள் மட்டும் இல்லை, அதோட உயிராற்றல் தன்மை, அதோட உயிர் சத்துக்கள் அப்படியே சேமித்து வைக்க முடியும். ஸோ இதுதான் சத்து மாவில் தானியங்களை வறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் தானியங்களை வறுக்கிறனால அதோட முளைப்பு திறன் குறைஞ்சு போயிடும். முளைப்பு திறன் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலே அதோட உயிர்த்தன்மை, அதாவது முளைக்கிறது அப்படின்னா என்ன, அதுக்கு உயிர் கொடுக்கறது. ஸோ அந்த உயிர் கொடுக்குற தன்மையை நம்ம நிறுத்திடுறோம். ஸோ அதை வறுக்கும் பொழுது சத்துக்கள் குறைஞ்சிடும். இதை நாம் சாப்பிடும் பொழுது, அதாவது உயிர் சத்தை குறைச்ச ஒரு தானியத்தோடைய கலவை மாவை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை குறைஞ்சிடும். அதனால தான் சத்து மாவுன்னு சொல்ல வேண்டாம், அதுக்கு நீங்கள் வேறு எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அதோட முளைப்பு திறன் குறையுது அப்படின்னும் போது நம்மளோட முளைப்பு திறன் குறையும். நம்மளோட முளைப்பு திறன்னா என்னென்னா, அடுத்த தலைமுறையினை உருவாக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிடும். இன்றைக்கி ஏற்கனவே பல இடங்களில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, குழந்தையின்மை. ஸோ இந்த குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, எல்லா உணவையும் நம்ம ஏற்கனவே விதையில் மாற்றம் நடந்துருச்சு. ஸோ அந்த ஹைப்ரிட் விதைகளையோ இல்லை மாற்றப்பட்ட விதைகளில் கிடைக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிட்றோம். இதையும் கொண்டு அடுப்பில் போட்டு நல்லா வறுத்து எல்லாம் பண்ணி நம்ம சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சுத்தமாக குறைஞ்சி போயிடுது. இதை நாம் சாப்பிடும்போது நம்மளுடைய உயிர்த்தன்மை குறைஞ்சி போயிடுது. அடுத்த தலைமுறையினை உருவாக்கக்கூடிய தன்மை இங்கே இல்லாத போயிடுது. ஸோ இதுதான் இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு அதிகமான காரணம் இதுதான். அதனால் தானியங்களுடைய முளைப்பு திறனை அதிகமாக்கி அதை வெயிலில் காய வச்சு, அதுக்கப்புறம் நிழலில் எடுத்து காய வச்சு, அதுக்கப்புறமா நம்ம அதை லேசான சூடில் ஒரு கொதி வரும்போது எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கும்போது நம்மளுடைய உயிராற்றலையும் நம்மளுடைய உயிர்ப்புத்தன்மையும் அதிகரிக்கும். நிறையா பேர் சொல்லலாம், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, எனக்கு அதனால் அந்த பிரச்சனை இல்லை, நான் சாப்பிடலாமா இந்த மாதிரி வறுத்த மாவு அப்படின்னு கேட்டால், உயிராற்றல்ன்றது ஒரு குழந்தைய உருவாக்குறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஒவ்வொரு செல்லையும் உருவாக்குறது. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு நோய் வருதுன்னா என்ன, அந்த செல் அடிபடுது அப்படின்றது தான். ஸோ இதையும் அந்த செல்லையும் ஒரு ஆரோக்கியமான செல்லை உருவாக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியமான உணவை நம்ம உட்கொள்ளணும். ஏற்கனவே நம்ம நிறைய உணவுகள் ஒரு நாளுக்கு காலையிலேருந்து நைட் வரையும் எடுத்துக்கிற எல்லா உணவுகளும் பார்த்தோம்னா சத்தற்ற உணவுகளாக, சமைத்த உணவுகளாக தான் இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி 1-2 விஷயங்களை நம்ம சேர்த்துக்கும் பொழுது மட்டும்தான் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும், ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும். நீங்கள் வறுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த எந்த ஒரு உணவு தயாரிக்கிறீங்களோ அந்த உணவோட ஆயுட்காலம் அதிகரிக்கும். அதே மாதிரி அதோட சுவை, வாசனை எல்லாமே அதிகமாகும். ஆனால் அதோட சத்துக்கள் குறைஞ்சு போடுன்றதை மறந்துடவே கூடாது. இதனால தான் சத்து மாவை வறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.